ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆப்வியஸாக என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி பாய் பேபி, செகண்ட் பேபி கேர்ள் பேபி, இந்த 2 பேபிக்கும் இருந்த டிஃப்ரென்சஸ் வச்சு 20 ஜெண்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு வீடியோவாக போட்டிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேக்கிங் சோடா டெஸ்ட். பேக்கிங் சோடா டெஸ்ட்டில் வந்துட்டு மார்னிங் போகிற ஃபர்ஸ்ட் யூரினில் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணும்போது அது ஏதாவது ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பாய் பேபி, ரியாக்ட் பண்ணல அப்படின்னா கேர்ள் பேபி. இது வந்து நான் என்னுடைய செகண்ட் பேபிக்கு மட்டும் செக் பண்ணது. இதில் வந்து யூரினில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது எதுவுமே ரியாக்ட் ஆகலை. ஸோ நாங்கள் வந்து இது கேர்ள் பேபியாக இருக்கலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணணும். நல்லா நரைச்சோ இல்லைன்னா பபுள்ஸோ வந்துட்டு வரணும். தேர்ட் ஒன் வந்து ஆன்டீரியர் ஆர் போஸ்டீரியர் பொசிஷன். இது வந்து ப்ளசண்டாவோட பொசிஷனை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எடுத்த ஸ்கேனில் 3rd மந்த், 6th மந்த் அண்ட் 9th மந்த் இந்த 3லேயும் எடுத்த ஸ்கேனில் ஃபர்ஸ்ட் பேபி பாய் பேபிக்கு 3மே வந்து போஸ்டீரியர்னு தான் இருந்தது. அதே வந்துட்டு செகண்ட் பேபி கேர்ள் பேபிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2மே ப்ளசண்ட்டாக பொசிஷன் வந்து 3rd மந்த்லேயும் சரி 6th மந்த்லேயும் சரி போஸ்டீரியரில் தான் இருந்தது. தேர்ட் ஒன் வந்து ஹையர் ஆர் லோ பெல்லி, அதாவது மேல் வயிறாக இருக்கும் இல்லைனா கீழ் வயிறாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு மேல் வயிறாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேர்ள் பேபியாக இருந்தால் வயிறு வந்து பால் ஷேப்பில் இருக்கும், அதாவது ஒரு பானை ஷேப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் இருந்தது செகண்ட் பேபிக்கு. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் எதை வச்சு அப்படின்னா சால்ட் ஆர் ஸ்வீட் கிரேவிங்ஸ், அதாவது பாய் பேபியாக இருந்தால் சால்ட் கிரேவிங்ஸாக இருக்கும், இல்லைனா கேர்ள் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து கேர்ள் பேபிக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸாக தான் இருந்தது. பாய் பேபிக்கு எந்த ஒரு கிரேவிங்ஸுமே கிடையாது எனக்கு. தென் லெஃப்டாக ரைட் சைட் படுக்கிறத வச்சு என்ன பேபின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் வந்து 2 பேபிக்குமே எல்லா சைடுமே தான் படுத்தேன், இந்த சைடு தான் பர்டிகுலராக அப்படிங்கிறது படுக்கவே இல்லை நான். தென் ஃபேஸில் வந்து அதிக பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேர்ள் பேபி, பிம்பிள்ஸ் இல்லைன்னா பாய் பேபின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பாய் பேபிக்கு ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருந்தது, கேர்ள் பேபிக்கு அங்கங்கே லைட்டாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பிம்பிள்ஸ் வந்துட்டு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்து. பாய் பேபிக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், கேர்ள் பேபிக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆகாது, கொட்டும்னு சொன்னாங்க. எனக்கு பாய் பேபிக்கு சொன்ன மாதிரியே ஹேர் க்ரோத் இருந்துச்சு, கேர்ள் பேபிக்கு எனக்கு கொட்டலை, இருந்த முடி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பெல்லியில் சென்டரில் இருக்க லைன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். சென்டரில் இருக்கிற லைன் வந்து மேலேருந்து கீழே வரலும் இருந்தது அப்படின்னா அது பாய், தென் நிப்பிளுக்கு கீழே மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கேர்ள். எனக்கு பாய் பேபிக்கு லைனே இல்லை, கேர்ள் பேபிக்கு கீழே மட்டும் இருந்தது. தென் பெல்லியில் இருக்க பேபி வந்து ஆக்டிவாக இருந்தால் வந்து கேர்ள், நான் ஆக்டிவாக இருந்தால் பாய் பேபின்னு சொன்னாங்க. ஸோ பாய் பேபி கேர்ள் பேபி 2க்குமே நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. பட் கம்பேர் டு பாய் பேபி கேர்ள் பேபிக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்தது. வந்து சைனா கேலண்டர் ப்ரெடிக்ஷன். இது வந்து கூகுளில் போய்ட்டு சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நமக்கு வரும். இதில் வந்து நம்ம பர்த் டேட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம பர்த் டேட் கொடுத்துட்டு தென் அது இப்போ இருக்க டேட்டோட கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பேபி வந்து இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் வந்துட்டு இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி எனக்கு செகண்ட் பேபிக்கு நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்த ப்ரெடிக்ஷன் சைனீஸ் ஜெண்டர் ப்ரெடிக்ஷனில் எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்துட்டு கேர்ள் பேபி. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் பேபி எனக்கு கேர்ள் பேபியாக தான் இருந்தது. ஃபஸ்ட் பேபி வந்து நான் செக் பண்ணவே இல்லை பிகாஸ் எனக்கு அப்போது இதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது. செகண்ட் பேபிக்கு க்யூரியாசிட்டி அதிகம், ஸோ என்ன பேபியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரெடிக்டர் ஒன்று கிடச்சிச்சு. ஸோ அதில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி வந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட் பர்னிங் சென்சேஷன், அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வாமிட் வர்றது இல்லை நெஞ்சு வந்து கரகரன்னு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட் பேபிக்கு ஃபுல்லாக வந்து 9th மந்த் வரலுமே வாமிட் இருந்தது. செகண்ட் பேபிக்கு நெஞ்சரிச்சல் மட்டும் இருந்துச்சு, ஒரு 2nd மந்த் வரலும் மட்டும் இருந்தது. மற்றபடி எனக்கு வாமிட் பெருசாக இல்லை கேர்ள் பேபிக்கு. மார்னிங் சிக்னஸ், அதாவது மார்னிங் வந்து கேர்ள் பேபி அப்படின்னு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு சேம் அதே மாதிரி கேர்ள் பேபிக்கு மார்னிங் சிக்னஸ் இருந்துச்சு, பாய் பேபிக்கு அந்த சிக்னஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீட் சேஞ்சஸ். இதில் வந்து நம்மளுடைய பாதம் வந்துட்டு வீக்கமாக இருக்கிறத வச்சு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பாய் பேபிக்கு சுத்தமாக எந்த ஒரு வீக்கமும் எதுவுமே இல்லை, பட் கேர்ள் பேபிக்கு லைட்டாக வந்துட்டு ஃபீட் வந்து சேஞ்சஸ் ஆகி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னருடைய வெயிட் கெயின் இல்லைன்னா நம்ம வெயிட் கெயினை பொறுத்து வந்துட்டு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. என்னுடைய வெயிட் கெயின் ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு 2மே 15 kg தான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பார்ட்னருடைய வெயிட் கெயின் வந்து ஃபஸ்ட் பேபிக்கு இன்க்ரீஸ் ஆகலை, செகண்ட் பேபிக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நப் தியரி. இதில் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கேனில் வந்து பேபியோட நப் வந்துட்டு நேரா, அதாவது ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் பாய் பேபி, தென் ஒரு 45 டிகிரி அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்கேனில் வந்து பெருசாக இது தெரியவே இல்லை. நப் எங்கே இருக்குன்னு என்னால் ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு இதை பற்றி தெரியல. தென் அதே போல் ஸ்கல் தெரியும். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபியோட ஹெட்டோட ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்கு கேர்ள் பேபிக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாய் பேபிக்கு ரொம்ப அந்த சென்ஸ் வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபியோட ஹார்ட் பீட் லெவல் வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்கேன் பண்ணும்போது அதில் வந்துட்டு பேபியோட ஹார்ட் பீட் லெவல் ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் 3rd மந்த்து, 6th மந்த், 9th மந்த் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் வந்துட்டு ஹார்ட் பீட்டோட லெவல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது கேர்ள், அப்படி இல்லைன்னா பாய்ன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல, பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் லெவலே போடலை. ஸோ இப்படி தான் இருந்தது. எனக்கு 2 பேபிக்கு இருந்த டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இப்படி தான் இந்த 20 ஜெண்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதை வச்சு கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த ஜெண்டர் தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு ஒரு 15 தான் வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஃபஸ்ட் பேபிக்கு செகண்ட் பேபிக்குமே வந்துட்டு நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாமா அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.